நிகழ்ச்சியிலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நாம் வருடம் இந்த லெந்து நாளை அநேகர் அவர்கள் விருப்பத்தின்படியாக ஒவ்வொரு நிலைப்பாட்டின் நிமித்தமாக செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாரம்பரியம், சம்பிரதாயம், ஏதோ ஒரு காரியம் எல்லார் மத்தியிலும் இருக்கின்றது. அதை மாற்ற நாமாக முன்வந்தால்தான் மாற்ற முடியும். ஆனால் இந்த 40 நாட்கள் என்கின்ற ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட உபவாசம் அது நமக்குரியதாக நாம் எடுத்துக்கொள்ளாதபடி தேவனாகிய கர்த்தர் 2000 வருடங்களுக்கு முன்பாக பாடுகளை பட்டார். நாம் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலெல்லாம் வாசிக்கலாம். ஆனால் அந்த பாடுகளை நம் பக்குவத்தோடு பார்க்கக்கூடியவர்களாகத்தான் காணப்பட வேண்டும். அதை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஏற்றதாக நாமே அதை செய்து கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த நாளில் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த ஒரே ஒரு வசனத்தில் சிலுவையை குறித்த தியானம் 2 விதங்களிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். வருடம் இந்த சிலுவையின் தியானமும் லெந்து நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இருந்தாலும் கூட, இந்த லெந்து நாள் ஆண்டவர் நமக்காக நியமித்ததுடைய நோக்கமே நம்மை புதுப்பித்து கொள்ள, நம்மை சரிப்படுத்தி கொள்ள, நாம் தேவனோடு ஒப்புரவாக நம்முடைய வாழ்க்கையை தெய்வத்துக்கு ஒப்பு கொடுக்கத்தானே ஒழிய வேறொன்றும் இல்லை. ஆனால் தியானம் என்று வரும்போது சிலுவையை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆனால் சிலுவை என்பது, சிலுவை கிறிஸ்தவர்களுக்கு சாவி. அதை தொலைத்த அநேக கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறுகிறார்கள் மற்றும் தாறுமாறாக கூட இருக்கிறார்கள். அதனால தேவன் சொன்ன வார்த்தை, அவர் சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். கிறிஸ்துவும் நானும் என்ற ஒரு தலைப்புக்குள்ளாக நான் செல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லி, அவர் முடிவு பரியந்தம் சிலுவையிலே தன்னைத்தானே கீழ்ப்படிந்தவராயும் தம்மை தாமே தாழ்த்திருக்கிறார். கிறிஸ்து இப்படி இருந்தார். சிலுவையே அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே தாழ்த்துகிறார், கீழ்ப்படுகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையை சற்று நாமே நிதானித்து அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காரணம், கிறிஸ்து அண்ட சராசரங்களை படைத்து மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்து நம்முடைய வாழ்வு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பட்ட பாடுகளை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்காக எத்தனை தியாகம் செய்திருக்கிறார். உலகத்திலே பல தெய்வ வழிபாடுகள் இருக்கலாம், ஆனாலும்
தெய்வமாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம் மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். மனிதன் செய்ததான குற்றங்களை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். மனிதன் பலவிதமான குற்றத்திற்குள்ளாக உள்ளாகி இன்று தன்னை ஏமாற்றிக் கொண்டும் தன்னைத்தானே கெடுத்து கொண்டும் வாழுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவராகிய இயேசு சுவாமி அவர் மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்திற்காக சிலுவையிலே தொங்கினார். அந்த தெய்வம் அவர் செய்திருக்கிறார். அவர் கீழ்ப்படிந்தவராய், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடிகிறது. தெய்வத்துடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவருக்கு வந்த அநேக பாடுகளை, கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவராக இருந்தார் என்பதாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 40 நாட்களை நாம் ஏதோ ஒரு பாரம்பரியத்திற்காக எடுத்து செல்லாதபடி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அநேகர் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்தால் இன்னும் கீழ்ப்படியட்டும். ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்கின்ற அநேக கிறிஸ்தவர்கள் இன்று சபைகளிலே இருக்கின்றார்கள். எல்லோருமே தெய்வ வார்த்தைக்கு, தெய்வத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வாழ வேண்டும். அதற்காக தான் இந்த 40 நாளை நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாளும் ஆண்டவருக்காக அவருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு நாம் இருக்கும்போது, அப்பொழுது அதுதான் ஒரு உண்மையான ஒரு லெந்து நாள் அனுசரிக்கிறதாக இருக்க முடியும். அல்லது ஏதோ வருடந்தோறும் நடக்கிற ஒரு காரியமாக இல்லாதபடி ஒரு மாற்றம் உள்ள நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ சமுதாயம் ஆக வேண்டும் என்றால், முதலாவது தேவன் எப்படி சிலுவையில் தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராக இருந்தாரோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும், சபைக்கு கீழ்ப்படியவும், அதே சமயத்தில் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியவும் நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது காரியம், அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கூறுகிறது. அவர் தாழ்த்தியிருக்கிறார். ஒரு தெய்வம் பிதாவுடைய சித்தத்தை அவர் கீழ்ப்படிந்து அவர் தம்மை தாமே தாழ்த்தி சிலுவையில் இருந்தார் என்றால், நாம் அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஏன் நம்மை நாமே தாழ்த்தக்கூடாது? நம்மிடத்தில் பொருள் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், எதாகிலும் இருக்கட்டும். எது இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தில் தெய்வத்திற்கு நாம் தன்னை தாழ்த்தி தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு சிலுவைக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தவும், பரலோகத்தை பார்த்து, பரலோக தெய்வத்தை பார்த்து நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா கிறிஸ்மஸ் வருகிறது, ஈஸ்டர் வருகிறது, லெந்து நாள் வருகிறது, அது வருகிறது போகிறது. ஆனாலும் நாம் என்ன மாற்றத்தை அடைந்திருக்கிறோம்? இந்த 40 நாள் என்கின்ற இந்த இலக்குக்குள்ள, இந்த நாட்களுக்குள்ள நமக்குள்ள என்னெல்லாம் தவறான காரியங்கள், நமக்குள்ள தேவனுக்கு பிடிக்காதவைகள் என்னெல்லாம் இருக்கின்றதோ அவைகளெல்லாம் யோசித்து பார்த்து அதை விட்டு ஆண்டவர் பக்கம் திரும்புங்கள். திரும்பினால் ஆண்டவருடைய மனம் திரும்புதலை பெற்றவர்களாக, உண்மையான ஒரு
ஒரு லெந்து நாளை அனுசரிக்கிறவர்களாக வரப்போகிற அந்த குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளிக்கிழமைக்கு தகுதி உள்ளவர்களாகவும் ஆக முடியும். எனவே இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருப்பது போல நாம் தேவனுக்குள்ளாக ஒன்றாயிருந்து இந்த உபதேசங்களை, இந்த போதனைகளை கேட்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்கும்போது அநேகர் சிலுவை தியானம் என்று நாம் பார்க்கும்போது அநேக ஊழியர்கள் அநேக சத்தியங்களை பேசுகிறார்கள். ஏன் பேசுகிறார்கள்? அவர்கள் ஊழியத்தோடு நின்று விடாதபடி யூடியூப்பில் வந்து பேசுவதும் டிவியில் பேசுவதுடைய காரணம் என்ன? கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்கிறது. நாம் அதை அறிந்து தேவனுக்கு ஏற்ற பாத்திரமாக மாறுவோம். தேவன் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பாராக. ஆமென்.